வணக்கம். சிங்கப்பூரில் இப்போ தான் பராசக்தி படத்தை பார்த்துட்டு வந்தேன். தமிழர்களோட வரலாற்றில் பல போராட்டங்கள் இருக்குது. ஜல்லிக்கட்டு போராட்டம் 2017 தன்னெழுச்சியாக நடந்த ஒரு போராட்டம். மாணவர்கள், பொதுநலவாதிகள், பொதுமக்கள்னு நிறைய பேர் சேர்ந்து ஒரு போராட்டத்தை ஒரு நியாயமான காரணத்துக்காக பண்ணோம். இதே மாதிரியான போராட்டங்கள் தமிழர்கள் வாழ்வில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அது ஆவணப்படுத்தப்படவில்லை. மொழி போராட்டம் என்பதும் அப்படித்தான். தமிழ்நாட்டில் 3 மொழி போராட்டங்கள் நடந்திருக்கு. அதில் ஒரு குறிப்பிட்ட மொழி போராட்டத்தை ஒட்டி எடுக்கப்பட்ட படம் தான் பராசக்தி. இன்னும் சொல்ல போனால் 1960 கணக்கிலிடப்படாத ஒரு கொலையை அரசாங்கம் நடத்துனுச்சு. அப்படி இறந்தவர்களுக்கு ஒரு சமர்ப்பணமாக இந்த படம் வெளியாயிருக்கு. பொள்ளாச்சி சம்பவம் அப்படிங்கிறது வரலாற்றில் ஆவணப்படுத்தப்படாத கொலைகளாக இன்ன வரைக்கும் இருந்திருக்கு. இந்த வரலாற்றை முதலாக பேசின படம் அப்படிங்கிறதுனால பராசக்தி படம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஜல்லிக்கட்டு போராட்டம் தெரிந்த இந்த தலைமுறைக்கு மொழி போராட்டமும் தெரிய வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு வரலாறு. இந்த படத்தோட நிறை குறைகள், இந்த படத்தோடைய திரைக்கதை, அதெல்லாம் பற்றி நான் பேச வரல. இந்த படம் பேசிய அரசியல், அந்த வரலாற்று பின்னணியில் ஒரு சில விஷயங்களை எவ்வளவு வரலாற்றுக்கு நெருக்கமாக இந்த படம் இருக்குன்னு சுட்டி காட்ட விரும்புகிறேன். இந்த படத்தில் ஒரு வசனம் வேணால் எல்லாருக்கும் பிடித்தமானது இருக்கலாம். என்னன்னா, நாங்கள் இந்திக்கு எதிரானவங்க இல்லை, இந்தி திணிப்புக்கு எதிரானவங்கன்னு காலகாலமாக தமிழர்கள் சொல்லிட்டு வர ஒரு வசனம் தான் அது. ஆனால் அதை தாண்டி ரொம்ப முக்கியமான ஒரு வசனமாக இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இன்டர்வியூ சீனு கிட்டத்தட்ட 3 இடங்கள்ல அந்த டயலாக் வெவ்வேறு வடிவில் வருது. அது என்னன்னா, இந்திய தாய்மொழியாக கொண்ட ஒருவன் பிறந்ததிலிருந்து படித்து வரவனோ இந்திய வேலை வாய்ப்புக்காக படிக்கிற நானும் சேர்ந்து போட்டியிடுறது எப்படி சமமான போட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்குற அந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. அது இந்த படத்துல 3 இடங்கள்ல வெவ்வேறு விதமா கேட்கப்பட்டிருக்கு. அதே இன்டர்வியூல சிவகார்த்தியன் கேட்பாரு, நான் ஹிந்தியில மிஸ்டேக்ஸ் பண்றேன்னு சொல்றீங்க, என் பேரை கூட உங்களால ஒழுங்கா சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லுவாரு. செழியன் அப்படிங்கிற பேர்ல செஜியன் அப்படின்னு தான் அந்த இன்டர்வியூ கேட்கிறவர் சொல்லுவாரு. இன்ன வரைக்கும் நாடாளுமன்றத்துல நம்மளுடைய தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களை கனிமொஜி அப்படின்னு சொல்லி நீங்களே கேட்கலாம். அவங்களுக்கு தமிழ் தெரியாது ஒரு பிரச்சனையே இல்லை. நம்ம ஹிந்தியை தெளிவா கத்துக்கணும்னு நினைக்கிறது தான் இங்க பிரச்சனை. உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, 2021க்கு முன்னாடி தமிழ்நாடு அரசு ஒரு சட்டத்தை போட்டுச்சு, தமிழ் படிக்காமையே ஒருத்தங்க தமிழ்நாட்டு அரசு வேலைக்கு வரலாம் அப்படிங்கிறது. எவ்வளவு அநீதியான ஒரு சட்டம் இது. தமிழே படிக்காத ஒருத்தன், ஒரு இந்திக்காரவன் தமிழ்நாட்டில் அரசாங்க வேலையில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டாங்க. அதை இன்றைய அரசு சட்டம் போடாமல் நீக்கிடுச்சு. ஆனால் இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக தான் இந்தி திணிப்பாக இருக்கட்டும், இந்தி ஆதிக்கமாக இருக்கட்டும் நம்ம நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. இந்த படத்துல ரொம்ப முத்தாய்ப்பான ஒரு சீன் இருக்கு. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு மாணவர் முதலமைச்சர் காலில் விழுற மாதிரி ஒரு சீனு. இது வரலாற்றில் அப்படியே நடந்துச்சு. கீழப்பழுவூர் சின்னசாமி அப்படிங்கிற மொழி போராட்ட ஈகியர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த பக்தவச்சலத்தை பார்த்து, ஐயா ஹிந்தியை உள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் காலில் விழுந்து கதறாரு. ஆனால் அன்றைய முதலமைச்சர் இந்த பைத்தியத்தை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் மொழி போராட்டத்துக்காக முதல்ல உயிர் விட்ட தியாகி. அவர் இறந்த 25 ஜனவரியை தான் மொழிப்போர் தியாகிகள் தினமா நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். படத்துல ஒரு மாணவரா காட்டுறாங்க. ஆனா உண்மையில் கீழப்பழுவூர் சின்னசாமிக்கு திருமணமாகி ஒரு குழந்தை இருந்தது. அந்த குழந்தையின் பெயர் திராவிட செல்வி. படத்துல வில்லனா ஆன்டி கேரக்டரா காமிக்கிறது ஜெயம் ரவியை காமிக்கிறாங்க. ஒரு இந்திய மத்திய உளவு பிரிவு அல்லது போலீஸ் அப்படிங்கிற மாதிரி காமிக்கிறாங்க. படத்தின் நெடுக அவர் வராரு. அவருக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அவர் ஒரு டிஸ்டர்ப் கேரக்டராக காமிக்கிறாங்க. அவர் ஒரு தமிழ் பேசுகிற ஒரு ஆள் தான். ஆனால் அவர் தன்னுடைய பிறப்பினால் நிறையா இன்னல்களை, அவமானங்களை சந்திக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த டிஸ்டர்ப் கேரக்டர் தான் படம் முழுக்க அவரை காமிச்சிருக்கிறாங்க. கடைசியில் அவர் பேசுகிற வசனம் கூட அதை ஒட்டி தான் இருக்கும். படத்தில் தமிழர்களை சுட்டுக் கொள்றதுக்கு ஆணையிடுறது முதலமைச்சராக காமிக்கிறாங்க. ஆனால் வரலாற்றில் பதியப்பட வேண்டிய ஒரு முக்கிய செய்தி என்னன்னா, அன்னைக்கு தமிழ்நாட்டின் போலீஸ் மந்திரியாக இருந்தவர் கக்கன் அப்படிங்கிறவர். அது ரொம்ப முக்கியமான வரலாறு. அவர் இல்லாம இந்த இந்தி போராட்ட வரலாறை எழுத முடியாது. ஜெயம் ரவி ஹீரோவான சிவகார்த்திகன் செழியன் கிட்ட ஒரு டயலாக் பேசுவாரு. அது ட்ரெய்லர்ல கூட வந்துச்சு, ஆன்டி நேஷனல் ஸ்கம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஆன்டி நேஷனல்ங்கிற வார்த்தை அப்போ மட்டும் இல்லை, இன்ன வரைக்குமே ஒரு பிரபலமான வார்த்தை தான். ஆன்டி நேஷனல், தேச துரோகிகள் அப்படின்னு தமிழர்களை பார்த்து காலம் காலமாக சிலர் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சிவகார்த்திகேயன் ஒரு அழகான வசனம் மூலமா ரிப்ளை பண்ணுவாரு. இந்திய சுதந்திர போராட்டத்துக்கு சிப்பாய் கழகம் மூலமா முதல்ல கான்ட்ரிபியூட் பண்ணதே தமிழர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு. இந்திய சுதந்திர போராக இருக்கட்டும், இன்ன வரைக்கும் இந்திய ஒருமைப்பாடா இருக்கட்டும், தமிழர்கள் என்னாலும் இந்தியா விட்டு கொடுத்ததே கிடையாது. குஜராத்தில் ஒரு பூகம்பம் வந்தாலும் சரி, கார்கில் போர் நடந்தாலும் சரி, இந்தியாவில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அதிகமான நிதி கொடுக்கறதா இருக்கட்டும், ஆதரவு கரம் நீட்டுவதாக இருக்கட்டும், தமிழர்களாக தான் இருந்துட்டு இருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட தேசபக்தி பாடத்தை இவங்க எடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதை ஒரு ஷார்ப்பான வசனம் மூலமாக படத்தில் வச்சிருக்கிறாங்க. படத்தில் ஜெயம் ரவி கூடவே வர ஒரு போலீஸ்காரரை காமிச்சிருப்பாங்க.
அவர் ஒரு கட்டத்தில் சிவகார்த்தியனுக்கு உதவுவார். நானும் தமிழந்தாயா அப்படின்னு சொல்லுவார். ஐ திங்க் அவரோட பேர் இஸ்லாமிய பேர் நினைக்கிறேன். ஒரு ஷார்ப்பான காட்சி அது. படத்தில் சீஃப் மினிஸ்டர் ஜெயம் ரவி நேரடியாகவே கேட்பாரு, எனக்கு உதவி கொடுக்குறவங்க தமிழரசன், தமிழமுதன் அப்படிங்கிற பேர்லாம் கொடுக்காதீங்க, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு போராட்டக்காரங்க தான் ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவார். என்னதான் துப்பாக்கியை பிடிச்சி நின்னாலுமே எதிரில் இருக்கவன் தமிழந்தாங்கிற உணர்வு இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப அழகாக காமிச்ச ஒரு வசனம் அது. மொழி போராட்டத்தையோ அரசியலையோ இந்த படத்தையோ நம்ம தட்டையாக புரிஞ்சிக்கக்கூடாது. அன்னைக்கு ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கட்சி தான் வந்து இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பின்னாடி இருந்துச்சு அப்படிங்கிறத யாரும் மறக்கவும் போகிறதில்ல, மறுக்கவும் போகிறதில்ல. ஆனால் காங்கிரஸ்ங்கிற ஒரு கட்சியை நம்ம வந்து கூண்டில் ஏற்ற முடியாது. இந்தி அப்படிங்கிறது வெறுமன ஒரு மொழி கிடையாது, அது ஒரு கருத்தியல், அது ஒரு பண்பாட்டு ஆதிக்கம். ஸோ அந்த கொள்கை தான் நமக்கான பிரச்சனை. அன்னைக்கு காங்கிரஸ் அதை வச்சுருந்துச்சு, இன்னைக்கு அதை பிஜேபி வச்சுருந்துச்சு. ஸோ அந்த கொள்கையை தான் நம்ம வந்து முக்கியமாக பார்க்கணும். இந்த படத்திலே ஒரு காட்சி வரும், காங்கிரஸ் மினிஸ்டர் ஒருத்தர் வந்து நான் ரிசைன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். உண்மையிலேயே ஆர்மியை இறக்கி தமிழர்களை சுட்டு கொன்னும் போது அன்றைக்கு இருந்த 2 காங்கிரஸ் மினிஸ்டர்ஸ் தங்களோட ரிசைனேஷனை கொடுத்தாங்க. ஆனால் ஜனாதிபதியால் ஏற்கப்படலை. ஆனால் அந்த அழுத்தம் தான் இந்தியை நாங்கள் திணிக்க மாட்டோம் அப்படிங்கிற மத்திய சர்க்காருடைய குரலாக பின்பு ஒலித்தது. அந்த காட்சி படத்தில் வருது. 1960 நடந்த வரலாற்றை மையமாக வச்சு எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் 2026 பொருந்தக்கூடியதாக அந்த படம் இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்னும் சொல்ல போனால் அன்னைக்கு நடந்த வரலாறு பலருக்குமே தெரியாத வரலாறு. இன்னைக்கு இருக்கிற ஜென்சி நியூ ஜென்ரேஷன் கிட்ஸுக்கு மட்டும் கிடையாது, நம்ம கூடயே வாழ்ந்துட்டு இருக்க பலருக்குமே இப்படி ஒரு வரலாறு இருந்துச்சா, இத்தனை பேர் இறந்து போனாங்களா, மொழிக்காக இத்தனை பேர் இறந்து போனாங்களா, இப்படியெல்லாம் கொடுமை நடந்துச்சா அப்படின்னு அந்த வரலாறு யாருக்குமே தெரியாது. ஸோ அது மட்டும் கிடையாது, இந்த படம் எங்கே டிஃபர் ஆகுதுன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, இந்த படம் அன்றைக்கு நடந்த வரலாற்றை மட்டும் பேசலை, இனி வரலாறு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சுட்டி காட்டுது. இந்த படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழர்கள் மட்டும் இருக்கிறதா காமிக்கலை. வங்காளிகள் வராங்க, மராட்டியர்கள் வராங்க, கன்னடிகள் வராங்க, தெலுங்கர்கள் வராங்க. இப்படி பன்மொழி பேசுகிற எல்லாருமே வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அன்னைக்குமே போராட்டம் நடந்துச்சு, ஆனால் தமிழர்கள் தான் முன்னிறுத்தி நடத்துனாங்க. இந்த போராட்ட வரலாறை யாரும் தமிழர்கள்லேருந்து பிரிச்சுட்டு போகிறதுக்கான படம்லாம் இல்லை. யாராவது சொல்லுவாங்க திராவிட சதி இது, தெலுங்கர்கள் வந்து இந்த படத்தை வந்து மாற்றுறாங்கன்னு, அதெல்லாம் நம்ம நம்பணும்னு அவசியம் இல்லை. என்ன சொல்ல வருது இந்த படம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து. தமிழர்கள் ஆரம்பித்து வச்ச இந்த மொழி உணர்வு போராட்டம் அப்படிங்கிறது வங்காளிகள் வரைக்கும் எதிரொலிச்சுது. இன்னைக்கு நீங்கள் போய் நெட்டில் தேடி பார்த்தீங்கன்னா தமிழ் ப்ரொட்டஸ்ட் எப்படி பெங்காலிஸ்க்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுங்கிற ஆர்டிக்கல் இன்றைக்குமே உங்களுக்கு கிடைக்கும். வங்காளதேசம் அப்படிங்கிற நாடு பிரிஞ்சதே பார்த்தீங்கன்னா மொழி ஆதிக்கத்தினால தான். இன்னைக்கு கர்நாடகாவில் பெங்களூரில் எந்த அளவுக்கு மொழி போராட்டம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு மராட்டியர்கள் போராடிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு எல்லா மாநிலங்கள்லேருந்துமே இந்த இந்தி ஆதிக்க எதிர்ப்பு குரல் அப்படிங்கிறது வந்துகிட்டு இருக்கு. இந்த படம் அப்படிங்கிறது வருங்கால இந்தியா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டக்கூடிய படமா இருக்கு. அதனால தான் சொன்னேன், காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த இந்த படமானது பிஜேபி ஆட்சிக்கு எதிரான ஒற்றை இந்திய குரலாக இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். சிவகார்த்திகேயன் இந்திரா காந்தி கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு காட்சி வரும். மேடம், யுனைட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமையில் ஒற்றுமை அப்படிங்கிற கோட்பாட்டோட தான் நம்ம உருவாகணும். நாங்கள் பேசுறது யுனைட்டி, நீங்கள் பேசுறது யூனிஃபார்மிட்டி அப்படிம்பாரு. யூனிட்டிக்கும் யூனிஃபார்மிட்டிக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யுனைட்டி அப்படிங்கிறது வெவ்வேறு கலாச்சாரங்கள், வெவ்வேறு மதங்கள், வெவ்வேறு இனங்கள், வெவ்வேறு மொழிகள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக வாழ வேண்டும் சொல்கிறது தான் யுனைட்டி. யூனிஃபார்மிட்டி அப்படின்னா என்னன்னா, ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே மதம் அப்படிங்கிறது தான் யூனிஃபார்மிட்டி. நம்ம யாருக்கு எதிராக இருக்கிறோம்னா யூனிஃபார்மிட்டி பேசுகிறவங்களுக்கு எதிராக இருக்கிறோம். நம்ம பேசுகிற கொள்கை யூனிட்டி. யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்படின்னு பிஜேபி கொண்டு வந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத தேடி பாருங்க. பொது சிவில் சட்டம், இதற்கு எதிராகத்தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோமே ஒழிய நம்ம ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் கிடையாது. பொள்ளாச்சிங்கிற இடம் மொழி போராட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கை வகிக்கிறது. வரலாற்றில் அது பெரிதாக ஆவணப்படுத்தவே இல்லை. இன்னைக்கு கணக்கிடப்படாத கொலைகள் நடந்த இடமா பொள்ளாச்சி தான் இருக்கு. அந்த முக்கியமான சம்பவத்தை எடுத்துக்கிட்டு தான் இந்த படத்தையே டிரைவ் பண்றாங்க. வரலாற்றில் எத்தனையோ அநீதிகள் நடந்திருக்கு, படுகொலைகள் நடந்துட்டு இருக்கு. ஆனால் இப்படி இத்தனை பேர் செத்து போனாங்க, பேரே தெரியாமல் செத்து போயிருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ வலிமிகுந்த ஒரு வரலாறு. அதை இந்த படம் ஆவணப்படுத்துது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மொத்தத்தில் இந்த படம் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு பாடமாக இருக்கும். எந்த வகையில் அப்படின்னா, நாம எல்லாம் இனத்தால், மொழியால், பண்பாட்டால் கூட வேறுபட்டவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒற்றை நாடாக, ஒற்றை பண்பாட்டு ஆதிக்க நாடாக, ஒற்றை மொழி ஆதிக்க நாடாக நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிறத சொல்லக்கூடிய ஒரு வலுவான ஸ்டேட்மெண்ட்டாக இந்த படம் இருக்கும். மார்க் மை வேர்ட்ஸ், திஸ் மூவி வில் பி a reference by all Indians across the world for a long time. Thank you பராசக்தி டீம். வாழ்க தமிழ். இந்த வரலாறு எதுவுமே தெரியாத என்னுடைய இணையர் இந்த படத்தை பார்த்துட்டு ஒரு அழகான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க. அது என்ன அப்படிங்கிறத நான் படித்து காமிக்கிறேன். ஒரு குறிப்பு, என் இணையர் பள்ளியில் ஹிந்தியை முழுமையாக படித்தவர்.
Sometimes some history make you realize that you are not a stupid and weak. Where you come from and what's your background, I know now. Let all of us know too. தீ பரவட்டும் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. இந்த படத்தை எல்லாரும் பார்க்கணும் அப்படிங்கிறத ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறேன். நன்றி.